ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹானா ஹானா நோம்பி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ளவர் ஃப்ரூட்டி. இது ஒரு பேராமிசர் டைப் டெவில் ஃப்ரூட்டி. இதோட யூசர் நிக்கோ ராபின். ஜாப்பனீஸில் ஹானானா ஃப்ளவர்னு அர்த்தம். இந்த ஃப்ரூட்டோட மெயின் எபிலிட்டின்னு பார்க்க போஸ்ட்ல நிக்கோ ராபின் அவரோட பாடி பார்ட்ஸை நிறைய காப்பி எடுத்து ஏகப்பட்ட இடத்துல இருந்து கொண்டு வருவா. லைக் ஹியூமன்ஸை சுற்றி, சர்ஃபேஸில், ஆப்ஜெக்டில், வால்ஸில், அப்புறம் கிரவுண்டுன்ட்டு ஏகப்பட்ட இடத்துல அவரோட பாடி பார்ட்ஸை கொண்டு வருவா. இது மூலமா நிக்கோ ராபினுக்கு நிறைய அட்வான்டேஜுமே கிடைக்குது. ஏன்னா அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்டென்ஷனாக ஒர்க் ஆகிறதுனால மல்டிபிள் எனிமீஸ் கூட ஃபைட் பண்ண முடியுது. அண்ட் இருந்த இடத்துல இருந்தே லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து ஸ்பை வேலை பார்க்க முடியுது. குறிப்பாக அவன் டீம்மேட்ஸை எங்கே இருந்தாலுமே ரெஸ்கியூ பண்ண முடியுது. நிக்கோ ராபின் இந்த ஃப்ரூட் மூலமாக நிறைய சிக்னேச்சர் டெக்னிக்குமே யூஸ் பண்ணுவா. அதில் ஃபர்ஸ்ட் சியான் ஃப்ளூரு கிளச்சி. 100க்கும் மேற்பட்ட கையை எனிமியோட பாடியிலேருந்து கொண்டு வந்து எனிமியோட ஸ்பைனாக இருக்கட்டும், லிம்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டண்ட்டாக பிரேக் பண்ணிடுவா. ரெண்டாவது ஜெய்காண்டிக் ஃப்ளூரு. இதில் கையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், அதை மேசிவாக மாற்றி எனிமியோட அட்டாக்கை தடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவா. அதே மாதிரி எனிமியை டிஃபீட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவா. மூணாவது ஃபீல்ட் ஆஃப் ஃப்ளவரு. இதில் நிக்கோ ராபின் அவரோட என்டையர் பாடியை டூப்ளிகேட் பண்ணுவா. அப்போ அவளை சுற்றி பெடல்ஸுமே இருக்கும். இதை யூஸ் பண்ணி தப்பிச்சு போகிறதுக்கும் லார்ஜ் ஸ்கேலில் காம்பேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவா. இந்த ஃப்ரூட்டோட வீக்னஸ்னு பார்க்க போஸ்ட்ல அந்த டூப்ளிகேட் லிம்ஸ் இருக்குல்ல, அது மூலமாக கூட பெயினை ஃபீல் பண்ணுவா. அண்ட் சேம் டைம் லார்ஜ் ஸ்கேலில் ஏகப்பட்ட விஷயங்களை உருவாக்க போஸ்ட்ல டூப்ளிகேட் பண்ண போஸ்ட்ல இவளோட ஸ்டாமினாவுமே ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டான டெவில் ஃபுட் வீக்னஸ் தான் சீ வாட்டரும் சீ ஸ்டோனும். இந்த ஹானா ஹானா நூமி எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா growth, ரீபர்த். இந்த ஃப்ரூட்டுமே நிக்கோ ராபினோட கேரக்டருக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும். ஏன்னா நிக்கோ ராபின் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே லோனியாக இருந்திருப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக ப்ளூம் ஆயிருப்பா. லைக் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆயிருப்பா. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி திரும்பியும் பிறந்திருப்பா. ஸோ அதனால தான் இந்த ஃப்ரூட்டுமே அவெக்கனிங் ஆயிருக்கும். இந்த ஃப்ரூட்டு வானம் ஆர்க்கில் பிளாக் மோரியை கூட ஃபைட் பண்ண போஸ்டில் தான் அவெக்கன் ஆயிருக்கும். அப்போ நிக்கோ ராபினுமே அவளையே ஒரு ஜேண்டி டிமானிக் க்ளோனாக உருவாக்கியிருப்பா. அதில் விங்ஸ் இருந்திருக்கும், பிளாக் கலரில் விங்ஸ் இருந்திருக்கும், ஃபேங்ஸ் இருந்திருக்கும், அப்புறம் ஹார்னுமே இருந்திருக்கும். இந்த ஃபார்மை நிக்கோ ராபின் டிமானிக் ஃப்ளூர்னு சொல்லியிருப்பா. இந்த டிமானிக் ஃப்ளூருமே எதை சிம்பிள் பண்ணுதுன்னா இவளோட இன்னர் ஸ்ட்ரென்த், அப்புறம் இவ பாஸ்ட் அக்செப்ட் பண்ணதை குறிக்குது. அதனால தான் இவளோட டார்க்னஸ் எல்லாமே இவளுக்கு பவராக கிடைச்சிருக்கும். லைக் இவரோட இன்னர் டீமனே வந்து வெளியே வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் நிக்கோ ராபின் இந்த டெவில் ஃபுட் மூலமாக கிரியேட் பண்ண ரெப்ளிகேஷன்லேயே இந்த ஃபார்ம் தான் ரொம்பவே அட்வான்ஸான ரெப்ளிகேஷனே சொல்லலாம். இந்த ஃப்ரூட்டை ஜஸ்ட் ஃபைட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹானா ஹானா நோமியை படிக்கிறதுக்கும் ஆர்கியாலஜிஸ்ட்க்கும் யூஸ் பண்ணியிருக்கா. 8 வயசுலேயே இதை வச்சு போனிலிப்ஸை ரீட் பண்ணியிருக்கா. ஏசியன் ரூயின்ஸையும் படிச்சிருக்கா. ரொம்பவே பிரில்லியண்டான ஒருத்தி. இவளுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் பவராக தான் இந்த ஃப்ரூட்டுமே இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். நிக்கோ ராபினுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஃப்ரூட் தான் இந்த ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கான்வர்ஸாக கமெண்ட் பண்ணுங்க.